வணக்கம். ஜோதிடத்தில் சில கிரக சேர்க்கைகள் ரொம்ப கெடுதலான அமைப்பை தரும். அதில் ஈவில் காம்பினேஷன்ஸ் அல்லது ஈவில் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கிரக நிலைகள் ஒரு 5 இன்றைக்கு பார்ப்போம். இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் ராகுவும் உதாரணத்துக்கு இங்கே இப்படி இருக்குன்னு வைங்க, புதனுடைய வீட்டில். அப்போ எந்த தசை நடந்தாலும் அந்த ஜாதகர் செவ்வாய் புத்தி ராகு புத்தி அந்த டைமில் போய் கரெக்டாக சகோதரர்களிடையே வாக்குவாதம் செய்வது, சொத்து பிரித்து கேட்பது, ஏன்னா செவ்வாய் பூமிக்கார கிரகம், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. செவ்வாய் தான் சிப்ளிங்ஸு, சகோதரிகள் காரக கிரகம், அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அந்த டைமை தவிர்த்துருங்க. இப்போ உதாரணத்துக்கு சுக்கிர தசையில் ராகு புத்தி 3 வருடம் நடக்கும். அப்போது செவ்வாய் ராகு ஒரு ஜாதகத்தில் காம்பினேஷன் இருக்கும் பட்சத்தில் அந்த ராகு புத்தியோ அல்லது செவ்வாய் புத்தி நடக்கும்போது போய் அந்த மாதிரி வாக்குவாதங்களில் ஈடுபட்டிங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி உங்களுக்கு தான் பல பிபி, ஏன்னா செவ்வாய் ரத்த சம்பந்தமான கிரகம், பிளட் ப்ரெஷர் அதிகமாகி பல பிரச்சனைகள் உங்களுக்கு தான் உருவாக்கும், தேவையில்லாத தலைவலி. அப்போ அதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருக்குது. இது ரொம்ப பிரிவினை அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த டைமில் திருமணம் செய்யக்கூடாது. முடிந்த அளவுக்கு தவிர்க்கணும். இந்த மெயினாக கேது புத்தி நடக்கும்போது சுக்கிர புத்தியில் திருமணம் செய்யலாம், ஏன்னா அவர் தான் கலத்திர காரகன். ஆனால் கேது புத்தி நடக்கும்போது சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா கேது புத்தி நடக்கும்போது திருமணம் செய்யாதீங்க. அடுத்து சுக்கிர புத்தி வரும், அந்த டைமில் செய்யுங்க, எந்த தசையாக இருந்தாலும். அடுத்ததாக குரு ராகு, அதே மாதிரி மனைவியுடன் வாக்குவாதங்கள் அதிகமாக ஈடுபடாதீங்க. சுக்கிரன் கேது இருக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ட்ரபிள்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருக்குது அப்படின்னா பார்த்துக்குங்க நல்லபடியாக. அதுதான் மருந்து மாத்திரைகள் மூலமாக சரி பண்ணிக்கலாம். குரு ராகு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா முக்கிய முடிவுகளை தள்ளி போடுங்க. கடன் கொடுப்பது அந்த டைமில், இல்லை கடன் வாங்குவது. ஏன்னா குரு ஃபைனான்ஸ் பிளானட்டு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு காரணம். அப்போது குரு ராகு ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைமில் உங்களுடைய தோளுக்கு மீறி வளர்ந்த பசங்களை கண்டிக்காதீங்க, அவங்களோட வாக்குவாதம் செய்யாதீங்க. ஸோ அதை தவிர்த்தரணும். அதே மாதிரி பணம் கொடுத்துட்டு பின்னாடி அதை போய் கேட்டு வாங்குறதுக்கு சங்கட்டம், அதனால் அவமானங்கள், அது கடன் வாங்கி கொடுக்க முடியலன்னா அதனால் அவமானங்கள்லாம் ஏற்படும். அதனால் அந்த டைமில் குரு புத்தி ராகு புத்தி எந்த தசையாக இருந்தாலும் குரு ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னா குரு புத்தி ராகு புத்தியை தவிர்த்துருங்க. பெஸ்ட் அதுதான். அந்த டைமில் வாங்காதீங்க எதுவுமே. அது முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சனி புத்தி வரும், அந்த டைமில் நீங்கள் ஏதாவது பண்ணலாம். அடுத்ததாக சனி சூரியன் சேர்க்கை தந்தை மகன் சனி புத்தி நடக்கும்போது, இப்போ சனியும் சூரியனும் சேர்ந்துருக்கு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அந்த டைமில் அப்பா மகனுக்குள்ள வாக்குவாதங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது. சொத்து பிரிப்பது அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த டைமில் கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா அது எடுபடாது. பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வரும். அடுத்ததாக சனி செவ்வாய் வேலை செய்யும் இடத்தில் அப்போ போய் ஹைக் கேட்பது, மேனேஜர் இடத்துல ரகலை பண்ணுறது, சனி புத்தி செவ்வாய் புத்திலாம் நடக்குது ஜாதகத்தில், சனி செவ்வாய் காம்பினேஷன், அது செய்யாதீங்க. வேலை பறி போயிடும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்